அப்ப சரி நாம இன்னைக்கு ஒன்று நினைக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் அந்த ரெண்டாவது போட்டேன். அதாவது வேக நேரத்துல நான் ரெண்டாவது பாஸ் பேப்பரை தொகுத்து போட்டேன். ஏலியா நான் முதலாவது போட்டது பாஸ் பேப்பரோட கொஞ்சம் மாடல் கொஸ்டின் நீங்க செய்யுங்க. ஏன்னா நம்ம அதுலயும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ் பேப்பரை தான் நாம மெயினா போகிறோம். அதோட தியரி இன்னும் உங்களுக்கே விளங்கும். இன்னும் மாடல் கொஸ்டின் செஞ்சுட்டு போனோம்னா நமக்கு இன்னும் டைம் கூட இருக்கும். இந்த வேக நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 3 கேள்வியும் வந்துருது, சில இடத்துல 4 கேள்வியும் வந்துருது. இந்த வேக நேரம் தான் அந்த கதி தூரம் நேரம், அந்த கதி சம்பந்தப்படாட்டியும் தூரம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்திருக்கு. திசை சம்பந்தமான அதெல்லாம் நம்ம இதுக்குள்ள இன்க்ளூட் பண்றோம். ஆகவே இன்னும் கூட கேள்விகளை செஞ்சோம்டா என்ன நம்ம ரெண்டாவது டியூப்லயும் இன்னும் நிறைய கேள்வி இருக்கு. அதுவும் பாஸ் பேப்பர். அவ இது முதலாவது பாஸ் பேப்பர் நான் தியரியோட சேர்த்து படிப்பிக்கிறதுக்காண்டி போட்டேன். அடுத்த பாஸ் பேப்பர், அதாவது அடுத்த தொகுப்பு இன்றைக்கு போட்டது, இன்றைக்கு குரூப்ல போட்டது உங்களுக்கு ப்ராக்டிஸா நாம செய்ய போறோம். இந்த தியரி முடிச்சதுக்கு பிறகு அதை கொண்டு போக போறோம். அப்ப அதை இன்றைக்கு முடிப்போம். இல்லாட்டி பிள்ளைகள் இன்னைக்கு என்னண்டா, நான் எனக்கு இன்றைக்கு 8 மணிக்கு சரியா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னண்டா இன்றைக்கு கிளாஸ் 8 மணில இருந்து 9 மணிக்கு முடிப்பேன். 9, 9:05 அந்த டைமுக்கு முடிப்பேன். என்ன இன்னைக்கு 9:30க்கு இன்னொரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இருக்கிறதால முடிப்பேன். ஆனா நாம ஏர்லியா ஒரு விடுபட்ட கிளாஸ் இருக்கு, நம்ம மலையாள நாம விடுபட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. அப்ப அந்த கிளாஸையும் அதோட இங்கால ஒரு 30 அரை மணி நேரம் ஒன்று வேஸ்ட் ஆகுதானே. அவை அதையும் சேர்த்து 8 மணில இருந்து 10 மணி வரையும் சாட்டர்டே இல்லாட்டி சண்டே இல்லாட்டி ஃப்ரைடே, இந்த 3 நாள்ல ஒன்று நான் போடுவேன். சரியா? அப்ப இந்த 3 நாள்ல ஒன்றுல போடுவேன். எந்த நாள்ன்றது நான் குரூப்ல போடுவேன். ஏன்னா சிலருக்கு ஒரு கிளாஸ் இருக்கும், அப்ப எனக்கு தெரியாதானே. அவை உங்களுக்கு ஒரு போலன்னு போடுறேன். அப்ப அந்த போல்ல என்ன செய்யுங்கன்னா, கிளாஸ்ல ஜாயின் ஆகிறவங்க அந்த போல்ல நீங்க எந்த இது பாசிபிள் உங்களுக்கு போடுங்க. 3 பாசிபிள் இல்லாட்டி 3 பாசிபிள் நாம என்ன திங்கட்கிழமையே அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி திங்கட்கிழமை 2 மணி ஆகி கொண்டு போவோம். அது பிரச்சனை இல்லை. ஆனா பாசிபிள் இதை இந்த 3ல ஏதாவது ஒன்று எல்லாருக்கும் பாசிபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் பாசிபிள் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். எது பாசிபிளோ உங்களுக்கு இது செய்வோம். சரி, அப்ப நாம குயிக்க ஆரம்பிப்போம். அதுல பிள்ளைகள் 2025ஆம் ஆண்டு செஞ்சோம். நம்ம 2025ஆம் ஆண்டு கல்வியை திருப்பியும் செய்வோம். சரி, 2025ஆம் ஆண்டு மாதிரி அதே மாதிரி பேட்டர்ன் வந்த கேள்வி டியூ 2ல இருக்கு. அடுத்த நான் இன்றைக்கு போட்டேன் டியூ. அதுல இந்த 2025ஆம் ஆண்டு அதே பேட்டர்ன்ல அதே அந்த டைமுக்கு கிளம்புற கேள்விகள் அந்த டியூ 2ல. ஆகவே நம்ம இந்த தியரியை முடிச்சிட்டு அந்த கேள்வியும் செய்துட்டு 2025ஆம் ஆண்டு கேள்வியை நம்ம திருப்பி இன்னொருக்கா செய்வோம். ஏன்னா கடைசா வந்த கேள்வி தானே. ஆகவே அதே மாதிரி கேள்வி வரலாம். ஆகவே அந்த அடிப்படையில நம்ம 2025ஆம் ஆண்டு கேள்வியை திரும்ப செய்வோம். அதோட நம்ம டியூ 2ல இருக்கிறதையும் செய்வோம். அதுக்கு முதல் நாம இன்றைக்கு நம்ம கடைசா விட்டது, நான் நினைக்கிறேன் கடைசா விட்டது எல்லாருக்கும் வாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன். கடைசா போட்ட ரெக்கார்ட் பிள்ளையே இன்னைக்கு எல்லாரும் மெயிலும் மெட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏனோ தெரியல. அதனால நான் எல்லாருக்கும் அந்த லிங்க் ஓப்பன் லிங்கா தான் போட்டேன். ஓப்பன் பப்ளிக் லிங்க் இல்ல. உங்களுக்கு அந்த லிங்குக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எடுக்கலாம் மாதிரி தான் போட்டேன். அப்படி எல்லாத்தையும் போட மாட்டேன். நான் இது உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஆகிறதுக்காண்டி போட்டேன். நான் திருப்பி எல்லாரோட இமெயிலையும் மெட் பண்ணி போட்டு நான் என்ன செய்வேன்டா பிரைவேட் ஆக்கி விட்டுருவேன். அதே போல இன்னொரு விஷயம், இந்த ஜிமெயில் ஐடி தராம யாரும் இருந்தா எனக்கு தெரியும். அன்னைக்கு அந்த கூகுள் ஃபார்ம் நிரப்புனவங்களை அடிப்படையா வச்சுதான் நான் ஜிமெயில் ஐடி எடுத்தேன். அதுல ஜிமெயில் ஐடியில சில அந்த எழுத்து பிள்ளைகள் சில ஜிமெயிலுக்கு அந்தந்த இருந்தீங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன். அப்படி சம்டைம் அந்த ஒரு எழுத்து 2 எழுத்து விட்டு நீங்க நிரப்பியிருக்கலாம். அப்படி நிரப்பி யாருக்கும் எக்ஸஸ் வராட்டி முதலாவது 2வது கிளாஸ் வீடியோ, ஏன்னா 3வது கிளாஸ் வீடியோ எல்லாருக்கும் டிரெக்டா லிங்க் போனீங்கன்னா எக்ஸஸ் ஆகும். முதலாவது 2வது கிளாஸ் வீடியோக்கு நீங்க கட்டாயம் உங்களோட மெயில் ஐடிக்குள்ளால போகணும். அதே மாதிரி 3வது கிளாஸையும் நான் மாத்திடுவேன். ஆகவே யாருக்கும் எக்ஸஸ் கிடைக்காது. எனக்கு தெரியாதானே யாருக்கு கிடைக்கல கிடைச்சிருக்குன்னு. அப்படி கிடைக்காத ஆக்கள் என்ன செய்யுங்கன்னா எனக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. பர்சனலா மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களோட மெயில நான் திருப்பி எட் பண்ணுவேன். சரி, அப்ப நம்ம கடைசா பிள்ளைகள் 2000, அதாவது கடைசா நாம இந்த ரெயின் சம்பந்தப்பட்ட 2 கேள்விகளை பார்த்தேன். நம்ம இங்க ரெயின் பார்க்கிறோம். நான் சொன்னா போல நாம ட்ரெயின் பார்க்கிறோம். ஆனா கேள்வியில ரெயின் வரல என்று ரெயினை தேடப்படும். ரெயின் என்பது நமக்கு என்ன, இந்த ரெயின் என்பது சம்பந்தப்பட்டு அதிகமா வரத்தால இந்த ரெயின் சார்ந்து செய்யறோம். ஆனாலும் இந்த ரெயினுக்கு பதிலாக பஸ் வரலாம், மனிதர்கள் வரலாம், வேற எதுவும் வரலாம். நமக்கு அது பிரச்சனை இல்லை. நமக்கு அந்த கேள்வி செய்யப்பட்டா சரி, நாம ஒரு பொதுவான ஒன்றுன்றதால அதே மாதிரி இந்த ரெயின் சம்பந்தப்பட்டு எடுத்தா தான் எல்லாத்தையும் சரியா கொண்டு போகலான்ற அடிப்படையில நம்ம ரெயின் எடுக்கணும். வேற எதுவும் வரலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, இப்ப நம்ம ரெயின்ல முதலாவதுல
ஒரு டைப் கடைசியில பார்த்தோம். ஒரு மரத்தை, ஒரு மரம் இல்லாட்டி ஒரு மனிதன் இப்படி இருக்கக்குள்ள ஒரு ரெயின் ஒன்று கடந்தால், ரெயின் ஒன்று கடந்து போகுது. ஆக இப்படி ரெயின் ஒன்று கடந்தா நான் சொன்னேன் கடக்கிறதுக்கு இந்த மொத்த நீளமும் தேவைப்படும். ஆகவே இந்த மொத்த நீளம் என்பது அதாவது எஸ் சமன் யூடி என தூரம் யூடி, அதாவது இந்த மொத்த நீளம் தான் நாம இங்க எஸ் எடுப்போம். யூ இந்த இந்த வேகத்தை யூ எடுப்போம். அதே மாதிரி டைம். ஆகவே இதுல நாம் எதை தந்து எதை கேட்டாலும் செய்யற மாதிரி இருக்கு. இவ்வாறான கேள்விகள்ல பிரதானமான ஒரு விடயம் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். எப்பயும் இவ்வாறான கேள்விகள் தரக்கொள்ள இந்த நீண்ட நீளத்தை மீட்டர்ல தருவாங்க, இதை கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தருவாங்க. ஆகவே ஒன்று நீங்க இதை மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தி போட்டு இந்த கேள்வியை செய்யணும், அல்லது இதை கிலோமீட்டருக்கு மாத்தி போட்டு இந்த கேள்வியை செய்யணும். அப்படி செய்யாம விட்டீங்கன்னா உங்களுக்கு விடையில பிழைக்கும். ஏண்டா வேற வேற அளவுகளே இதெல்லாம் நாம படிச்சிட்டோம், திருப்பி திருப்பி நாம உருட்ட தேவையில்ல. ஆகவே இந்த அடிப்படையாக நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 2000 டியூட்டா, அதாவது இந்த வேக நேரத்துல போட்ட முதலாவது டியூட் 2020ஆம் ஆண்டு 12வது கேள்வி வந்துருக்கு. 2020ஆம் ஆண்டு 12வது கேள்வியை பாத்தீங்கன்னா அதே இது வேற ஒன்றும் இல்லை, அதே இது. ஆனா சிலது மாறலாம். இப்ப உதாரணமா இந்த மூன்றுல எது ரெண்ட தந்தாலும் மூன்றாவதை காணலாமே. நமக்கு எல்ல தந்து ஓட்டு இதையும் இதையும் இதுல ஒன்றை கேட்டு இதை தந்து நேரத்தை தந்து ஓட்டு யுவ கேட்கலாம், அல்லது யுவ தந்து ஓட்டு டீயை தந்து ஓட்டு எல்ல கேட்கலாம். இப்படி கேட்கலாம். ஆகவே அந்த 2020ஆம் ஆண்டு 12வது கேள்வியை பாருங்க. 2020ஆம் ஆண்டு 12வது கேள்வி மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் 200 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம். ஆகவே நீளம் 200 மீட்டர். ஒரு புகையிரதத்துல நீளத்தை அவங்க சொல்றாங்க 200 மீட்டர். மணிக்கு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் எனும் வேகத்தில் பயணிக்குதாம். ஒரு சுரங்கத்தை கடப்பதற்கு சரி, இந்த கேள்வி ஒரு பிரச்சனை இருக்கு. இது சுரங்கத்தை கடக்கிற கேள்வி. நான் அடுத்த டைப்ல சொல்ல இருந்தேன். சுரங்கத்தை கடக்கிற கேள்வி என்ற தாட இது அப்படியே இருக்கு. நான் அடுத்த டைப்புக்கு போயிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சரி, அப்ப சுரங்கத்தை கடக்கிற கேள்வியா? சுரங்கத்தை கடக்கிற கேள்வின்றதால கொஞ்சம் இன்னும் ஒரு ஸ்டெப் போய் படிச்சுட்டு இதுக்கு வருவோம். அடுத்த டியூட்ல இது மாதிரி கேள்விகள் இருக்கு. இப்ப நம்ம இதை எடுத்து செய்வோம். 2012ஆம் ஆண்டு கேள்விய கொஞ்சம் மாத்துவோம். சுரங்கம் இல்லாம இதை கொஞ்சம் மாத்துறேன்னா இது இந்த கேள்வி இல்லை, ஆனா கொஞ்சம் மாத்துறேன். அதாவது 200 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஒரு மரத்தை கடக்கிறது. அவ இது ரெண்டாவது கேள்வி. நாம ஒரு மரத்தை கடக்குது அல்லது ஒரு போஸ்ட கடக்குது, ஏதோ ஒன்றை கடக்குது. ஆகவே இவ்வாறு கடக்க கொள்ள இது கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் என்னன்னு கேள்வி வந்தால், ஏன்னா இந்த வகையில இவ்வாறுதான் சுரங்கத்தை கடக்கிறதுக்கு நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அது இருக்கட்டும் 2020ஆம் ஆண்டு கேள்வி. ஆனா இந்த ஸ்டெப்ல நான் கேள்வியை மட்டும் கொஞ்சம் மாத்துறேன். சுரங்கத்தை கடக்காம ஒரு மரத்தை, மனிதனை அல்லது ஒரு போஸ்ட இவ்வாறு கடக்கிறதுன்னு வந்தா இங்க நாம இதர நீளத்தை புறக்கணிப்போம். என்ன வளமையாக இப்படி வந்தா இதர நீளத்தை புறக்கணிப்போம். இதுல நீளம் தந்தா நம்மளுக்கு ரெண்டாவது டைப்பா போயிட்டு மாதிரி நீளம் தர மாட்டாங்க. என்ன மனிதர்களாக இருக்கட்டும், போஸ்டாக இருக்கட்டும் அல்லது மரமாக இருக்கட்டும், நீளம் சின்னதால புறக்கணிப்பாங்க. ஆகவே அவ்வாறு தந்தா பிள்ளைகள் நீங்க யோசிக்கணும். நம்மள அதே சமன்பாடு இங்க நான் சொன்ன அதே இது 200 மீட்டர் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். இன்னைக்கு டைம் ஹவர்ல வேணும்டா நாம 200 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றுவோம். டைம் இன்னைக்கு செகண்ட்ல வேணும்டா இதை மீட்டர் பெர் செகண்ட் மாத்தி படிச்சீங்க நமக்கு டிரெக்டா விட வந்துடும். ஆகவே நாம இங்க ஹவர்ல காணுவோம். ஹவர்ல காண்டா 200 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்தணும். அப்ப 1000ஆல பிரிப்போம். என்ன 1000ஆல பிரிச்சோம்டா 0.2 கிலோமீட்டர். இப்ப நாம எஸ் சமன் யூடி பாய்ப்போம். எஸ் எவ்வளவு? 0.2. வேகம் 60 தர டைம் டி. அப்ப டி சமன் 0.2 கீழ் 60 மணித்தியாலம். சரி, ஆகவே இங்க 0.2 60 கொஞ்சம் 0.1 30 1 300. ஆகவே நாம பிரிக்க எடுக்கிறோம். நாம இதை என்ன செய்யலாம்? மினிட்ஸுக்கு மாத்தலாம். உங்களை கேள்வியை பொறுத்து விடை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியா. இப்படியான கேள்விகள் வந்தா உங்களுக்கு அது விடை என்ன இருக்கும்? மினிட்ஸ்ல இருக்கும், இல்லாட்டி செகண்ட்ல இருக்கும். ஆகவே இது ஹவர்ண்டா இதை மினிட்ஸ்க்கு மாத்துறேன்டா 0.2 கீழ் 60 நிமிடமால என்ன செய்யணும்? 60ஆல பெருக்கணும்னா நிமிடம் ஆயிரும். அப்ப 60 போனா 0.2 நிமிடம்.
திருப்பி இத சம்டைம்ஸ் செகண்டே கேட்டிருந்தாங்கடா. 0.2 நிமிஷத்தை திருப்பி 60ஆல பெருக்குனா நமக்கு என்ன செகண்ட் வரும். அப்ப 6×2 = 12 செகண்ட். அது வர கடக்கிறதுக்கு 12 செகண்ட் எடுத்து. சரியா? அதே சாதாரணமாக ஒரு கேள்வி இவ்வாறு வரலாம். என் 2020ஆம் ஆண்டு 12வது கேள்வி உங்களுக்கு ஒரு குகையை கடக்கிறதுக்கு வந்திருக்கு. ஆகவே நம்ம 2026ஆம் ஆண்டு நாம என்ன செய்யலாம்? சாதாரணமான ஒரு மரத்தையோ கடக்கிறதுக்கு வரலாம். அவை கேள்வி ஈஸியாக பேத்திரும். அவை இந்த கேள்வி நமக்கு மினிட்ஸ்ல கேட்டா 60ஆல பெருக்கி கொடுப்பீங்க. செகண்ட்ல கேட்டா இன்னும் ஒரு 60ஆல பெருக்கி கொடுப்பீங்க. ஹவர்ல கேட்டா இது ஹவர்ல கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது பிரித்தல் மிகவும் சின்னனாக வரும். அவை ஹவர்ல கேட்க மாட்டாங்க. ஹவர்ல கேட்டாலும் சில நேரம் என்ன 0.2 60. அப்ப 2 கீழ் 600 எழுதலாம். என்ன மேலுக்கும் கீழுக்கும் 10ஆல பெருக்கி. ஆகவே 1 கீழ் 300 ஹவர். இதை இன்னும் சுருக்கணும்னா மிக மிக என்ன ஆகும்? மிக மிக சின்னனாக வரும். ஆகவே இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு இவ்வாறான விடையில ஒன்று மினிட்ஸ்ல இருக்கும், இல்லாட்டி செகண்ட்ல இருக்கு. பிரதானமாக செகண்ட்ல இருக்கு. சரியா? ஆகவே இவ்வாறுதான் வரும். ஆகவே இதுல கேள்வி என்ன நான் போட்டது? 200 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம் 60 km/h எனும் கதியில் செல்லும் 200 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம் ஒரு மரத்தை கடப்பதற்கு எடுத்த நேரம் என்ன? ஆகவே இதை காண்பது. ஆகவே இந்த கேள்வியை நீங்க எழுத தேவையில்ல. 2வது கேள்வியாக நான் 1வது கேள்வி கடைசா செஞ்சு விட்டேன் நினைக்கிறேன் ஒரு உதாரணம். 2வது உதாரணமாக இதை எழுதி படத்தை மட்டும் கேட்கீங்க. உங்களுக்கு பெருசா தேவையில்ல. எழுதி இவ்வளவுத்தையும் எழுது. சரியா? அப்ப எழுதிருப்பீங்கன்னு நினைப்பேன். சரியா? சரி, அப்ப இது ஒரு சின்ன ஒரு விஷயம். லட்சம் 2 மார்க்ஸ் குயிக்கா வந்துருமே. ஒன்றும் இல்லை, நமக்கு சமன்பாடு நம்ம S7 யூடியூப்லயே இந்த கேள்வியை பார்த்திருக்கலாம். 2வது வகை படிச்சேன் தானே, அங்கேயே டிரெக்டா அந்த கேள்வியை பார்த்திருக்கலாம். S7 யூடி செய்து எடுக்கிற மாதிரி. ஆனாலும் இது இந்த ரெயின் சம்பந்தப்பட்டு இப்படி கடற்கிற இதுக்குள்ள எடுத்தோம். ஆனா டிரெக்டா சமன்பாடு எடுக்கிற கேள்விகள். சரி, இப்ப உங்களுக்கு வாரத்துக்கு மிக பொசிபிளானது இப்ப செல்ல போறது குகையை கடக்கிறது அடுத்தது. நம்ம இந்த வகையில அந்த குகையை கடக்கிறது பார்க்க போறோம். இந்த வகையில நாம முதலாவது நாம பார்த்தது ஒரு ட்ரெயின் அல்லது பஸ். சரி, ட்ரெயின். ஒரு மனிதன் வச்சுக்கோமே. ஒரு மனிதன். இந்த மனிதன் நிலையாக நிற்கார். இந்த ட்ரெயின் இந்த மனிதனை கடக்குது. அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மனிதன்ட இந்த மனிதன்ட வேகம் இந்த மனிதன்ட வேகம் பூஜ்ஜியம். என்ன? இந்த மனிதன்ட வேகம் பூஜ்ஜியம். இதுல யாருக்கும் டவுட் இருக்கா? இன்னைக்கு இந்த மனிதன் நிலையாக நிக்காரு, இந்த வேகத்தில் இது கடந்து போகுது. இப்ப நீங்க அடுத்தது நாம இதுல படிக்க போற அடுத்தது இவ்வாறான கேள்விகள் வர்றதுக்கு பாசிபிள் கூட. அதாவது இவ்வாறு கேள்விகள் வரலாம். அதே மனிதர் ஒரு ஆளை கடக்குது. இல்லாட்டி 2 பேரை கடக்குது. அது பிரச்சனை. அவரும் இயக்கத்துல இருக்காரு. ஏதோ ஒரு 5 மீட்டர் நான் யூ இயக்கத்துல இருக்காருன்னு வச்சுக்கோ. இல்லாட்டி இவரை நான் ஒரு பி என்ற இயக்கம் செல்வமே, ட்ரெயினுக்கு யூவை கொடுப்போம். இப்ப ட்ரெயின் நிலைமை இவ்வாறு அவரும் அதே திசையில நடக்காரு. அவர் அதே திசையிலே நடக்கலாம், எதிர் திசையிலே நடக்கலாம். அதே திசையில நடந்தால் என்ன நடக்கும்? இங்க வந்து 2 வாகனங்கள் ஒரே திசையில போனா, உதாரணமா நான் ஏ என்ற ஒரு கார்ல போறேன். ஏ என்ற கார்ல நான் ஒரு வேகத்துல போறேன். 10 கிலோமீட்டர் இல்லாட்டி 40 km/h என்ற வேகத்துல போறேன். இன்னொரு ஆள் என்ன செய்யறாருண்டா, பி என்ற ஒரு ஆள் அப்படி பி என்ற ஒரு கார் முன்னுக்கு போயிட்டு பி என்ற ஒரு கார் முன்னுக்கு போகுது. இது ஒரு 30 km/h போகுது. எந்த வேகம் 40,
இவர வேகம் 30. ஆகவே நான் இந்த காரை முந்துவேன். ஏன்னா முந்தித்தானே போவேன். இப்ப முந்த கொலை இந்த காருக்கும் இந்த கார்ல இருந்து நான் பார்த்தா இவர் எவ்வளவு வேகத்துல இயங்கு. சரி, இதுக்கு முன்னுக்கு நாம ஒரு பிராக்டிக்கலான இதுவும் பிராக்டிக்கல் தான். இன்னும் ஒரு பிராக்டிக்கலுக்கு வருவோம். ஒரு நாம இப்படி train ல போறோம். அதே ஒரு மனிதர் இங்க இல்லாட்டி ஒரு மரம் இருக்கு. இப்ப இந்த ரெயின்ல நாம 40 km/h போனா நான் ட்ரெயினுக்குள்ள இருந்தேன்டா எனக்கு இந்த மரம் பின்னுக்கு இங்கால ஓடுறாப்பல இருக்கு. அப்ப இங்க ஓடுறாப்பலண்டா இந்த மரம் எனக்கு அதாவது ரெயின் சார்ந்து 40 km பின்னுக்கு ஓடுறாப்புல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, இந்த மரம் பூஜ்ஜியமாக இருந்தால் என்ன இது பூஜ்ஜியம், நான் பூஜ்ஜியம் நினைச்சேன். இந்த மரத்துல வேகம் எனக்கு 40 - 0 மாதிரி இருக்கு. இதான் அர்த்தம். அதாவது ஜென்ரலா யோசிச்சாவே விளங்கும். ஜென்ரலா யோசிச்சாவே விளங்கும். 40ல போறோம், இது 30ல போகுது. ஆக இது கடக்க கொள்ள இவர் இன்னைக்கு 10 km/h போற மாதிரி இருக்கு. அதாவது இந்த ரெண்டு இடையிலான வித்தியாசமாக இருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க தேவையில்ல. இது நான் ஒரு ஆள் கடக்க கொள்ள இவருக்கு இடையிலான வித்தியாசங்கள் 40/30 km, அதாவது 10 km/h போய் இவரை கடந்து போற மாதிரி இருக்கு. அதை நாம எவ்வாறு செய்யணும், இந்த சார்பு வேகம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பெருசா நீங்க யோசிக்க தேவையில்ல. இவரை நான் நித்தாட்டி வைக்கிறேன்டா இந்தியால 30ஓட போகுதுண்டா, இவரை நித்தாட்டத்துக்கு இந்தியால என்ன செய்யணும், 30 km/h கொடுக்கணும். கொடுத்தா பேலன்ஸ் ஆயிருந்தானே. ஆனா நாம ஒரு ஒரு தொகுதிக்கு இப்படி கொடுத்தோம்டா மற்றதுக்கும் கொடுக்கணும், இங்க இதுக்கு 30 கொடுக்கணும். அவ்வளவுதான் சார்பு வேகம். சரியா? அவை சார்பு வேகம்டா இவரை நான் நித்தாட்டி பார்க்கணும், இவருக்கும் இந்தியால கொடுக்கணும், இவருக்கு சும்மா கொடுத்து போட்டு விடையல, இந்த 2 பேரும் இயக்கத்தில் இருக்காங்க, இவருக்கும் கொடுக்கணும். அவை இவரை தேடியது 40 - 30. ஆகவே நான் யாரை நித்தாட்டணும் அவருக்கு எதிரா ஒரு வேகம் கொடுக்கணும், அதை மற்றவருக்கும் கொடுக்கணும் என்றதை விளங்கிட்டீங்களா? சரி, அது சொல்றதுக்கு தான் நான் எவ்வளவு சொன்னேன். அப்ப இங்க பாருங்க, இப்படி ஒரு மனிதனை நான் இங்க கடக்கிறேன்டா எனக்கு தெரியும் மனிதனை நிலையாக வச்சு கேள்வி செய்யறதுக்கு தான். ஆகவே இந்த மனிதரை நான் நிலையாக்கப்படுறேன். நான் என்ன நிலையாக்குறதுக்கு இந்த ஸ்டார் மாக்க போறேன். இந்த மனிதரை நிலையாக்குறேன்டா இவரை பூஜ்ஜியமாக்குறேன்டா -v கொடுக்கணும், இஞ்சால ஒரு v கொடுக்கணும். அப்ப அது -v, இது பூஜ்ஜியம் ஆகும். அந்த -v நான் இவருக்கும் கொடுக்கணும், இவருக்கும் v என்ற வேகத்தை என்ன செய்யணும், இவருக்கும் v என்ற வேகத்தை இங்கால கொடுக்கணும், இவருக்கும் v என்ற வேகத்தை கொடுக்கணும். இவ்வளவு விளங்கிட்டீங்கன்னா v என்ற வேகம், அதாவது அதை நித்தாட்டி இப்படி இயங்க போல நம்ம ஒரு ஆளை நித்தாட்டுவோம், அதை நித்தாட்டுறவர் இந்த மனிதனாக இருக்கும். அந்த மனிதனை நாம நித்தாட்டுறா அதுக்கு -v கடிச்சா பூஜ்ஜியமா போய்த்திரும், இவரு uv. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவரோட வேகம் எப்படி இருக்கும்டா, இவரு u-v போயிட்டு இவரு நிலையா இருக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், இவரு நிலையா இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வாறு எண்ணிக்கொண்டுதான் இந்த கேள்வியை செய்யப்படும். சரியா? ஆகவே ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இதுல தேவையில்ல நினைக்கிறேன். சரியா? வீடியோல பாத்துக்கோங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 60 km/h எனும் வேகத்தில் இல்லாட்டி எனும் கதியில் பயணிக்கும், உங்களை விளங்கும் நினைக்கிறேன், பயணிக்கும் 200 மீட்டர் நீளமான புகையிரத ஒன்று. மனிதன் வேகம் சின்னனா தானே இருக்கும். ஒரு 2 km/h வேகத்தில் அதே திசையில் பயணிக்கும் மனிதனை கடக்க எடுக்கும் நேரம் யாது? சரியா? நேரம் யாது? நான் 60 km/h எனும் கதியில் பயணிக்கும் 200 மீட்டர் நீளமான புகையிரதம் ஒன்று 2 km/h எனும் வேகத்தில் அதே திசையில் பயணிக்கும். அவர் ரெண்டும் ஒரே திசையில பயணிக்கும், மனிதனை கடக்க எடுக்கும் நேரம் யாது? ஆகவே இதுல பாத்தீங்கன்னா 200 மீட்டர் நீளமான புகையிரதம்
அது எவ்வளவு தூரம் போறாரு? 60 km/h போறாரு. இன்னொரு மனிதன் போறாரு, இவர் 2 km/h, 2 km/h போறாரு. இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆஹ் இது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை செய்யறேன் நான். இதை நான் 58 வைக்க இந்த சுருக்க இதை காணி. சரியா? வேற ஒன்று இந்த சுருக்களை கொஞ்சம் இலவாக சாட்டி தசத்துல வந்துட்டு நிற்கும். அப்ப இந்த தசத்துல வருவது தெரியல. ஆனாலும் சரி, 58. சரியா? அப்ப 58 km போகுது இந்த புகையிரதம். 2 km/h என்ற வேகத்துல போற ஒரு மனிதனை இவ்வாறு கடக்குது. அப்படின்டா இந்த புகையிரதத்தில வேகம் என்ன? சாரி, இந்த புகையிரதம் கடக்கிறதுக்கு அடுத்த நேரம் என்ன? இவ்வாறான கேள்விகள் எவ்வாறு இலகுவாக செய்வோம்? அதே இது, அதே விடயம்தான் இங்க நாம என்ன செய்தோமோ அதே விடயம்தான் அங்கேயும் செய்ய போறோம். இவரை நான் நித்தாட்ட போறேன், இவரை நான் நித்தாட்ட போறேன். அப்படின்னா என்ன? இவருக்கு 2ல இருந்து 2 கழிக்க போறேன். இங்க 2ல இருந்து 2 கழிச்சா 58ல இருந்து போயிடறதுக்கு நான் 2 கழிச்சு போயிடறதுல இத நான் 56 எடுப்பேன். சரியானே? அவை இதுல இதை 56 எடுப்பேன். ஆகவே 56 எடுத்தேன்டா உங்களுக்கு தெரியும். இப்ப இனி இதுல 56 km/h வச்சுட்டு இப்ப 56ல போறது நிலையான ஒரு மனிதனை கடக்கிறதுக்கு அடுத்த நேரம் தான். இப்ப கேள்வி வளமையான கேள்வியா போய், ஏன் இவ்வாறான கேள்வி வந்தால் இங்க பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. இவ்வாறு 2 வரை நடக்கிறது வந்தால் ஒரே திசையில நடக்கிறது வந்தா அவங்கேயும் மைனஸ் கழிங்க, இவர் பூஜ்ஜியமா போயிட்டு இவரு இங்கேயும் அதே 2 கழிங்க, இவர் எவ்வளவு வேகமோ அதே இங்கேயும் கழிங்க, 56 போயிட்டுருவார். இனி இது வளமையான கேள்வி. 56ல ஒரு போற 200 மீட்டர் நீளமானது ஒரு மனிதனை சாதாரணமா நிக்கிற மனிதனை கடக்கிறதுக்கான எடுத்த நேரம். அது சாதாரண மனிதனை கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் S7UT. அப்ப எஸ் என்பது 200 மீட்டர். 200 மீட்டர் நான் 200 மீட்டரை கிலோமீட்டருக்கு மாத்தலாம், அல்லது ஓகே இதை நான் கிலோமீட்டருக்கு மாத்தலாம். சரியா? 1000 ஐனையே பிரிக்கும் யூ என்பது 56 தர டைம். அவங்க நமக்கு டைம் தான் கேள்வி. இப்ப நாம இங்க 2 வேலை செய்யலாம். ஒன்று, யூவை நாம மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்தி போட்டு எல்லாத்தையும் மீட்டர்ல ஆடணும். அதான் நமக்கு என்ன இதா இருக்கும். ஏன்னா ஹவர் என்பது மிக மிக சின்ன ஹவர். ஆகவே நான் என்ன செய்யறேன், இங்க 56 நான் என்னத்துக்கு மாத்த பார்க்கேன், மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறேன். இப்ப 56 மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறேன்டா நமக்கு தெரியும் 5×18 சுருக்கம். இப்ப 5×18 18 8 3 24 2 54. ஆகவே 18 3 54. அவை நான் இங்கே 56 மாத்துறேன், சுருக்கலிட ஆகிறதுக்காண்டி மாத்துறேன். சரியா? இல்லாடி தசத்துல வந்துட்டு நிற்கும். அப்ப இது 56டா, இது 56 இது 56 -2 வரும். ஆகவே 56 -2 54. நாம வாயிலி நகலி தானே. ஆகவே நமக்கு 54. இப்ப 54டா, அப்ப அந்த 54 அப்ப இங்க 54 என்ன, இங்க 54. அப்ப ஒரு முறை 3 3×5 15 மீட்டர் பெர் செகண்ட். நான் சுத்தலிசிக்கானது அதை வேற ஒன்றும் இல்லை. ஆகவே இங்க எவ்வளவு வரும், 15 மீட்டர் பெர் செகண்ட். இதுவும் மீட்டர். அப்ப டைம் என்பது 200/15. 200 பிரிச்சோம்டா 5 பிரிச்சா 3, 5 பிரிச்சா 40. அப்ப 40/3. அப்ப இதை நீங்க பிரிச்சீங்கடா ஒரு முறை 10ல 6 முறை, அப்ப 6-7 செகண்ட் எடுத்திருக்கும். சரியா? ஆகவே இதை கடக்கிறதுக்கு 16.67 செகண்ட் எடுத்திருக்கு. அவை சாதாரணமான ஒரு கேள்வி. ஆனா உங்களுக்கு இங்க மேக்சிமம் தசத்துல வராது. நீங்க பிரிச்சீங்கன்னா கடைசியில வாரது அவங்க என்ன எல்லாம் சரியா பார்த்து என்ன அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த இதை செஞ்சிருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. அந்த இது இவ்வளவு சுருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈன நான் தசத்துல போட்டேன்னா எனக்கு இங்க வந்து நிற்கின்ற அடிப்படையில நான் செஞ்சேன். அவை 16.6. சம்டைம் இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு இது செகண்ட் வரையும் கண்டுட்டீங்க. ஆனா கேள்வி மினிட்ஸ்ல நீங்க என்ன செய்யப்பட இதை சுருக்கிறப்படும். இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதை நீங்க மினிட்ஸ்ல கேட்டா திருப்பி இதை 60ஆல பிரிக்கணும். என்ன 60 சாரி 40/3 40/3 60ஆல பிரிக்கணும். அவன் இவ்வாறு பிரிச்சு போட்டுத்தான் இவ்வாறு பிரிச்சு போட்டுத்தான் அவ இவ்வாறு பிரிச்சு போட்டுதான் 40/3 60ஆல பிரிக்கணும். அவ இவ்வாறு பிரிச்சு போட்டுதான் நீங்க என்ன செய்யணும்னா சுருக்க ஆரம்பிக்கணும். பிரிச்சீங்கன்னா 40 இந்த 3 கீழுக்கு வரும் 3×6 = 180. இவ்வளவு மினிட்ஸ் வரும். என்ன சுருக்கி பாருங்க. இவ்வாறு சுருக்க உங்களுக்கு வராது. ஆகவே இவ்வாறான கேள்விகள் முதலாவது உங்களுக்கு விளங்கி இருக்கணும் எப்படி செய்யறேன். ஆகவே நான் முதலாவது வகை நேரத்துல பார்த்துட்டோம்.
அதுல இந்த முதலாவதுலயே அதே வகைதான் மனிதன் இயங்குறாப்பல. மனிதன் இயங்குறாப்பல இது முதலாவது கேள்வி. இந்த கேள்வியை அழகா எழுதி இந்த படத்தையும் கீறி விளங்குறாப்புல எழுதிக்கோங்க. எப்பயும் போலதான் வீடியோ கட் ஆகுனா அதே லிங்குக்குள்ளார ஜாயின் ஆயிக்கீங்க. சரியா? இங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தான் ரெண்டு வகை அதெல்லாம் தேவைண்டா எழுதிக்கிங்க. கேள்விதான் நமக்கு முக்கியம். இவ்வாறு வந்தா எவ்வாறு செய்யும்? இவ்வாறான கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ரெக்கார்ட்ல படிச்சுக்கலாம் இருக்காங்க. அந்தந்த டைம் படிங்க. உங்களுக்கு ரெக்கார்டை பார்த்தா விளங்கும். சில நேரம் அந்த ரெக்கார்ட் திக்கு தானே. ஏன்னா ஆன்லைன்ல ரெக்கார்ட் ஆகுது தானே. சில நேரம் அந்த ரெக்கார்டுக்கும் இடையில நிற்கும் அவ்வாறான பிரச்சனைகள் அந்த ரெக்கார்ட் உங்களுக்கு இருக்கு. அதனால மேக்சிமம் இந்த ஓப்பன் படிச்சிங்க. என்னை விளங்கலாட்டி எனக்கு மெசேஜ் போடுங்க. இந்த கேள்வியை திருப்பி விளங்கப்படுத்துச்சுன்னா நான் திருப்பி விளங்கப்படுத்துறேன். அல்லது இந்த கேள்வி விளங்கல எதுவும் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கேள்வியை கொண்டு போறேன். அப்படின்னா நீங்க மெசேஜ் போடுங்க. இல்லாட்டி ஓப்பனிங் கேட்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி. அப்ப இதை எழுதினாக்க டியூட்ல ஆறாவது கேள்வியை பாருங்க. டியூட்ல ஆறாவது கேள்வி 2021 12. அவன் இந்தியால அடிபட்டிருக்கு. 2021 12 இன்னும் கீழுக்கு அடிபட்டிருக்கு. அவ இங்க பாத்தீங்கன்னா அங்கால பாத்தீங்கன்னா 12வது கேள்வி. 2020 12 சாரி 2021 12வது கேள்வி. 2021 12வது கேள்வியை பாருங்க. 2021 12. இந்த கேள்வியை வாசிங்க பிள்ளையே. இருவர் புகையிரத பாதை ஒன்றுக்கு சமாந்தரமான ஒரே திசையில் 2 km/h, 3 km/h எனும் வேகங்களில் பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். அவை ஒரு புகையிரத பாதை இருக்கு. அந்த புகையிரத பாதைக்கு சமாந்தரமான இதுல 2 பேரு இங்க என்ன சொல்றாங்க? 2 பேரு ரெண்டோ ஒன்றோ நமக்கு அதான் முதல் 2 பேரு நடந்துட்டு இருக்காங்க. 2 பேர் என்ன செய்யறாங்க? நடந்து கொண்டு இருக்காங்க. அதே திசையில நடக்காங்க. ஒரு ஆள் இப்ப நம்ம இதை ஏன்னு வச்சுக்கோ, இவரை பின்னு வச்சுக்கோ. நம்மளை லேசுக்காண்டி இவரு 2 km/h, இவரு 3 km/h என்னும் வேகத்தோட நடந்து கொண்டு இருக்கான். அதே திசையில் பயணிக்கும் புகையிரத எஞ்சினானது இருவரையும் முறையே ஆகவே இங்க அதே திசை ஒரு புகையிரதம் திசையில புகையிரத எஞ்சின் ஆகவே கொஞ்சம் மீட்டர் குறைய வரும். என புகையிரத எஞ்சின் 2 பேரையும் கடக்குது. இவரை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் 9 செகண்ட், இவரை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் 12 செகண்ட். ஆகவே இந்த புகையிரதத்துல நீளம் தான் கேள்வி. இந்த புகையிரதத்துல வேகம் தரல. நான் யூன் எடுக்க ஏன் வேகம் தரலன்னா இங்க 2 பேர தரவு தந்துட்டான். ஒரு 2 பேரை தரவு தந்தாங்கன்னா நமக்கு என்ன இலகுவாக இருக்கும்னா நமக்கு அந்த சமன்பாடை தீர்த்து எடுக்கக்கூடியதா இருக்கு. சமன்பாடுகள் தீர்த்தெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. பெருசா யோசிக்க தேவையில்ல. நம்ம வேலையா செஞ்ச மாதிரி. சரி. அப்ப இங்க பாருங்க. இங்க பாருங்க. இப்ப இப்படி 2 3 4 எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல. நாம அங்கதான் போவோம். அதே ஒரு ஆளுக்கு தான் செய்வோம். ஆகிய முதலாவது நான் என்ன செய்யறேன்டா அந்த புகையிரதம்
அந்த புகையிரதம் ஒரு எல் நீளமுடைய புகையிரதம் என்ன யூ வேகம் இன்னைக்கு வேகம் தெரியாதுக்காண்டி யூ வேகம் ஏ என்ற ஒரு ஆள் முதலாவது ஆள் ஏ என்ற ஆள் இவரை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் t=9 செகண்ட். எவ்வளவு போறாரு 20 km/h போறாரு. சரி, இப்ப நான் 9 எண்ணியா மாத்தலாம், அவருக்கு மாத்தலாம், இல்லாட்டி இதை மீட்டர்/செகண்டுக்கு மாத்தலாம், எதுவோ நமக்கு ஏத்த மாதிரி. இப்ப இவருக்கு யோசிங்க, இவரை நான் யூண்ட் எடுத்துட்டேன், இவரை நான் நிலையாக்கப்படுறேன். இவரை நிலையாக்குனா என்ன நடக்கும்? இவரை நான் இயங்காம அப்படியே வச்சிருந்தா இவருக்கு ஒரு -2 கொடுக்கணும். இவருக்கு -2 இவருக்கு -2 கொடுத்தா 0 ஆயிரும். அது புகையிரங்கிற உண்மையான கதி யூ தான். ஆனா நான் இந்த கணக்கு செய்யறதுக்கு இவரை 0 ஆக்கிட்டு u-2 எடுத்து அந்த கேள்வியை ஆரம்பிக்கும். அந்த கேள்வி ஆரம்பிக்கக்குள்ள இந்த விஷயத்தை செஞ்சிடும். இனி எஸ்-யூட்டியை பாவிச்சோம்னா இது எல் என்ன கொஞ்சம் விளங்குற வீதம் நினைக்கிறேன். அப்ப இது எல் இவர வேகம் u-2 என்ன டைம் 9. இப்போ ஒன்று மட்டும் யோசிங்க, இங்க இருக்கிறது km/h, இது km/hல இருக்கு. யூவும் நான் km/h தான் இருக்கணும். வேண்டாம், ஒரே கணியத்தை தான் கழிக்கலாம். கணியம்னா ஒரே அழகா இருந்தா தான் கழிக்கலாம். ஆகவே ஒன்று இவரை நான் என்னத்துக்கு மாத்தணும், மீட்டர்/செகண்டுக்கு மாத்தணும், அல்லது இவரை செகண்டுக்கு மாத்தணும். ஆனா கேள்வியில நமக்கு மீட்டர் தான் இருக்கின்ற அடிப்படையில் நான் இந்த 9 கொஞ்சம் தள்ளி போட்டு நான் எல்லாத்தையும் ஒன்றிலே செய்யறேன், நான் வேற வேறையா செய்யல. இவர் மொத்தமா km/h என்ன, இவரு km/h, இவரை நான் மீட்டர்/செகண்டுக்கு மாத்தணும்டா இவர் என்ன செய்யணும், 5/18 பெருக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. 5/18 பெருக்கணும். அப்போ முதலாம் சமன்பாடு எனக்கு வந்துட்டு அப்படியே வச்சுக்கிறேன். இது முதலாம் சமன்பாடு அப்படியே வச்சுக்கிறேன், ஒன்றையும் நான் சுருக்கல, அப்படியே வச்சுக்கிறேன். இரண்டாம் சமன்பாடு அதே நீளமுடைய ரயில் அதே யூடான் போகும், அங்க ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா கடக்கிற ஆள் தான் பிள்ளை மாற்றம். கடக்கிற ஆள் மற்றவரு 3 km/h போறார், 3 km/h போறார். அவை 3ஓட போனாருன்னா அதே தான் நாம செய்வோம், அவரை நித்தாட்டிடுவோம். நித்தாட்டினா -3, இங்க -3, அப்ப u-3. ஆகவே நீளம் எல் தான் மாறல, u-3 தான் அதுவும் மாறல. இங்கேயும் 5/18 பெருக்குவோம், மீட்டர்/செகண்டுக்கு மாத்துறதுக்கு டைம் மட்டும் 12. இது இரண்டாம் சமன்பாடு. இப்ப நாம செல்லலாம் விலங்காட்டி கேட்டுருங்க, நான் திருப்பி என்ன இவ்வாறான சாத்தியம் போட்டு வேற ஒன்றும் இல்லை. இவரை நித்தாட்டினா இவருக்கு மைனஸ் கொடுப்போம், இவரை நிப்பாட்டினா இவருக்கு மைனஸ் கொடுப்போம். மறுபடியும் S7UT அடுத்த ஸ்டெப்லயும் எழுதிடுவோம். S7UT எல்லாம் இது எதுக்கு கால u 5/18, அது நமக்கு அழகு மாற்றம் நேரம். அப்ப இது மீட்டர்/செகண்ட், 7 செகண்ட், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே இந்த முதலாம் சமன்பாடு இரண்டாம் சமன்பாடு எல் தான். அப்ப எல் தான் சமன். ஆகவே முதலாம் சமன்பாடும் இரண்டாம் சமன்பாடும் எனக்கு சமன் என்ற அடிப்படையில நான் நம்ம சமன்பாடுகளை சமப்படுத்த தெரியும். 5/18 தர 9 சமன் u-3 5/18 தர 12. அவ்வளவுதான். இனி இந்த சமன்பாடை தீர்த்தா யூவை காணலாம். யூவை கண்டா நாம இங்க எண்ணத்துல இருந்தாலும் ஒன்றை பிரதிட்டு எல்லாம் காணலாமா இல்லையா? இப்ப பார்ப்போம். இங்காலையும் ஏன்னா 5/18 அங்க சுருக்குன்னா நீங்க டைம் பெஸ்ட். ஏன்னா இங்காலே 5/18 இங்காலே 5/18 வெட்டிடலாம். ஆகவே உண்மையில போனா என்ன அழகு மாற்ற தேவையில்லை. ஆனால் நான் அழகு மாற்றி கொண்டு வரது நல்ல வேண்ட 2 பக்கமும் வெட்டுப்படும். ஆனாலும் மாற்றி செய்யறது உங்களுக்கு கொஞ்சம் என்ன நாலேஜ் கூட இருக்கு. சரி, அதே மாதிரி இங்காலையும் வெட்டுறது உங்களுக்கு விளங்கிட்டானே. ஏன் இந்த 5/18 இங்கால கொண்டாந்து பிரிக்கலாம், அதேதான் இங்கால 2 பக்கமும் வெட்டுறது என்று சொல்வது. சரி, அடுத்தது இந்த 9 3ஆல, அதாவது இதையும் 3ஆல பிரிக்கலாம் 3 முறை, இது 3ஆல பிரிச்சா 4 முறை. ஆகவே இந்த 3ம் இந்த u-2 தான் இங்கால இருக்கும், 4ம் u-3 தான் அங்கால இருக்கும். ஆகவே இனி சுருக்கணும்டா 3u-6 4u-12. அவ இங்க பாருங்க 3u 4u, இந்த இதை அங்கால கொண்டு வந்தா 4u - 3u, இவரை இங்கால கொண்டாண்டா 12 - 6. நான் கொள்ள ஸ்டெப் போறேன். இந்த இவ்வளவுக்கு ஸ்டெப் எழுத தேவையில்ல. நீங்க இங்க வந்து நீங்க என்ன செய்யலாம் போனா உங்களுக்கு சுருக்கல் விளங்குறதுக்காண்டி நான் கொண்டு வரேன். u சமன் 12ல இருந்து 6 போனா
6 நாம எல்லாத்தையும் மாத்திட்டோம். ஆகவே மீட்டர் பெர் செகண்ட். ஏன்னா நாம இங்க வரக்குள்ளேயே மாத்தி 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 சாரி, யூ என்பது கிலோமீட்டர் பெர் ஹவர். சாரி சாரி, யூ என்பது கிலோமீட்டர் பெர் ஹவர், அதாவது 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஏன் இன்னைக்கு இங்க யூ நான் எடுத்தது கிலோமீட்டர் பெர் ஹவரா? அப்ப யூ என்பது கிலோமீட்டர் பெர் ஹவர், அதுதான் நான் 5 மாத்தினேன். அப்ப யூ இங்க யூ தானே வருது. யூ இன்டு 5 வந்தா தான் நாங்க என்னண்டு வரும், மீட்டர் பெர் செகண்ட். எனக்கு யூவை தான் வருது, யூவை கான்டென்ட் அடிப்படையில் யூ என்னையாக வரும், கிலோமீட்டர் பெர் ஹவரா தான் வரும். அதுல கொஞ்சம் அவதானமா இருக்கணுமா. அப்படி நீங்க யூவை மாத்திருந்தா, யூ இங்க 5 சேர்த்து கொண்டு வந்திருந்தா அது என்னையாக மாறும், மீட்டர் பெர் செகண்டா மாறி இருக்கும். அவை 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்ப அப்ப நம்ம இதுக்கு முன்னுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா 2021 ஆண்டு 12வது கேள்வி வரை செஞ்ச மாதிரி கட்டாகின மாதிரி இருக்கும். அது கிளாஸ்ல தொடர்ச்சியா செய்துட்டு போனது. அந்த சின்ன ஒரு பாட்டு, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாட்டு என்ன செய்யல, ரெக்கார்ட் ஆகல. அதுக்காண்டி நான் திருப்பி ரீரெக்கார்ட் பண்ணி ரெண்டையும் மெட் பண்ணி விடுறேன், ரெக்கார்ட் பார்க்குற மாணவர்களுக்காகவும் அதே மாதிரி இந்த கிளாஸ் படிக்கிற மாணவர்களுக்காகவும். சரி, அப்ப ஆரம்பிப்போம். 2021ஆம் ஆண்டு 12வது கேள்வி நம்ம போன, அதாவது இதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுல கட்டாயிருக்கும். அப்ப நான் அதை திருப்பி செஞ்சுட்டு இதை ஆரம்பிச்சேன். அப்ப அதை பாருங்க, இருவர் புகையிரத பாதை ஒன்றிற்கு சமாந்தரமான ஒரே திசையில் ஒரு புகையிரத பாதை இருக்கு. அப்ப நமக்கு ஒரு புகையிரதம் அதை எப்படி எடுக்கிறேன்னு உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். சமாந்தரமான திசையில ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, நடந்து போறாங்க. 2 கிலோமீட்டர் பெர் ஹவர், இவர் 3 கிலோமீட்டர் பெர் ஹவர் நடந்து போறாரு. அதே திசையில் பயணிக்கும் எஞ்சினானது இருவரையும் முறையே 9 செகண்ட் 12 செகண்ட்ல கடக்குது. இதைத்தான் நான் முதலாவது பார்த்தேன். ஆகவே நாம இதரகதியை யூ என்று எடுப்போம், இதுல நீளத்தை எல் என்று எடுப்போம். ஆகவே நாம செய்யக்குள்ள என்ன சொல்லுவோம், நாங்க எல்லாம் செஞ்ச இங்க யூ என்று எடுக்கிறது யூ கிலோமீட்டர் பெர் ஹவர். என்ன யூ கிலோமீட்டர் பெர் ஹவர். ஏன் யூ கிலோமீட்டர் பெர் ஹவர் எடுக்கிறோம், இதுவும் கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆகவே நாம் இதுக்கு செய்யக்குள்ள நாம இவரை நித்தாட்டுவோம். இவரை நித்தாட்டினோம்டா முதலாவது எஸ் சமன் யூடி தானே பாவிப்போம். எஸ் சமன் யூடி பாவிச்சோம்டா இதுல நீளம் எல், யூக்கு பதிலா மட்டும் யூ. இதை நித்தாட்டினோம்னா இங்கால ஒரு இது கொடுக்கணும், அதாவது 2 கிலோமீட்டர் ஏர்லியா 2 கொடுக்கணும். ஆகவே இதுக்கு -2, யூ -2 இன்டு டைம் எவ்வளவு 9 செகண்ட். ஆகவே இந்த U-2 என்பது யூவும் கிலோமீட்டர் பெர் ஹவர் -2வும் கிலோமீட்டர் பெர் ஹவர், மொத்தமா கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப அதை நான் என்ன செய்யணும், மீட்டர் பெர் செகண்டுக்கு மாற்றணும். தர 9. இது முதல்ல சமன்பாடு. அதே நீளம் எல் இவருக்கு பாய்ப்போம். என்ன U-3 வேற ஒன்று மாறாது, 5 × 18. இந்த டைமும் இதுவும் மாறும். அந்த பாய்ச்சியை விளங்கும் நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு இருந்ததுல நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். ஆகவே இந்த பாவிச்சை ரெண்டு விளங்கி இருக்கும். ஆகவே இவ்வாறான எந்த கேள்வி வந்தாலும் இதான் அடிப்படை. எல் U-2 யூ கிலோமீட்டர் பெர் ஹவர் எடுப்பீங்க, எடுத்து நீங்க செய்துட்டு போவீங்க. இப்ப இது முதலாம் சமன்பாடு, இது ரெண்டாம் சமன்பாடு. இப்போ ஒன்றையும் ரெண்டையும் நீங்க சமப்படுத்தினீங்கன்னா, முதலாம் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் நீங்க சமப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு U-2 தர 5 × 18 தர 9 சமன் U-3 தர 5 × 18 தர 18, சரி 12. ஆகவே எல்லாத்தையும் இது 2 முறை ஒரு முறை, இல்லாட்டி நாம டிரெக்டா லேசா வெட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், மொத்தமாவே இதை வெட்டி விட்டுறலாம். அங்காலையும் ஜாலையும் இது 9 3 சுருக்குனுண்டா 3 முறை, 12ல 4 முறை. ஆகவே நீங்க அடைப்பு நிற்கிறீங்கன்னா 3U - 6 சமன் 4U - 12. என் அடைப்பு நிற்குனா ஆகவே யூ அங்கால போனா யூ, இது இஞ்சால வந்து 6 கிலோமீட்டர் பெர் ஹவர். நான் சொன்னேன் இது கிலோமீட்டர் பெர் ஹவர். ஏன் கிலோமீட்டர் பெர் ஹவர், இங்க நான் யூஏ கிலோமீட்டர் பெர் ஹவர்லாம் அடுத்து 2 கழிச்சுட்டா மொத்தமா வாரத 5 × 18 மீட்டர் பெர் செகண்டுக்கு மாத்துறேன். ஆகவே அந்த யூஐ இந்த 5 × 18 பெருக்குனா தான் மீட்டர் பெர் செகண்டுக்கு மாறும். அப்ப யூ ஆறாக இருக்கும். யூ ஆறா இருந்தா ஒன்றில பிரதியிடுங்க, நான் ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதியிடுறேன். நீளம் வரும் U-3 6 - 3 தர 5 × 18 தர 12. அவை 6 - 3 தர 5 × 18 தர 12. அவங்க 6 சுருக்குனா 3 முறை, 6 சுருக்குனா 2 முறை. ஆகவே 10 மீட்டர் விடவர். இந்த முனை மட்டும் இல்லாத 10 மீட்டர் விடவர். இவ்வளவுதான். ஆக இவ்வாறான கேள்விகளுக்கு நீங்க இந்த மெதட்டை மட்டும் விளங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு முதல் கட்டாயம் இந்த விடயத்தை பார்த்துட்டு போங்க. கட்டாயம் இந்த இவ்வாறான கேள்விகள் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. 2025ஆம் ஆண்டு இவ்வாறான கேள்வி வரல. 2025ஆம் ஆண்டு வந்து நான் முதல் தெரிஞ்சவாக நான் பார்த்தேன், திருப்பி நான் விளங்கப்படுத்துறேன்னு சொன்னேன். அதே போல இவ்வாறான கேள்விகள் உங்களுக்கு என்ன செய்யும்,
தொடர்ச்சியாக 22, 21, அதே மாதிரி அடுத்த பாஸ் பேப்பர் 2 ஆக்டிவிட்டில போட்டிருக்கேன், அடுத்த கிளாஸ்ல செய்ய போறோம். அதுலயும் தொடர்ச்சியாக வந்திருக்கு. சரி, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வியும் இதே மாதிரி ஒரு கேள்விதான், வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. 2022ஆம் ஆண்டு 18வது கேள்வி. 2022ஆம் ஆண்டு 18வது கேள்வி. ஒரு புகையிரதம் பாதைக்கு சமாந்தரம், புகையிர பாதைக்கு சமாந்தரமான ஒரு பாதையில் 2 கிலோமீட்டர்/ஹவர் 4 கிலோமீட்டர்/ஹவர் 2 பேர் நடக்காங்க. இவர் 2 கிலோமீட்டர்/ஹவர், இவரு 4 கிலோமீட்டர்/ஹவர். சரி, இங்க ஒரு புகையிரதம். அவை நாம இதை எப்படி எடுப்போம்? இது யூண்டு எடுப்போம், இது எல்லுண்டு எடுப்போம். இப்ப வாசிக்க தேவையில்ல, நீளம் தானே. அவை நீளம் எல்ல நாம் என்ன செய்வோம்? சமப்படுத்துவோம். எல் சமன் இங்க யூ, இவருக்கு பாவிக்கக்குள்ள U-2 தர 5/18 தர இவர டைம் நமக்கு வேணும். டைம் சொல்றாங்க, இது 36:40, அவ்வளவுதான். 36:40, சாரி 36. அடுத்த ரெண்டாவதுக்கு, இவருக்கு ரெண்டாவது நபருக்கு பாவிக்க அதே எல் U-4 தர 5/18 தர 40. ஆக ரெண்டையும் சமப்படுத்தி விட்டீங்கடா. U-2 தர 5/18 தர 36 சமன் U-4 5/18 தர 40. ஆக இவ்வளவு போட்டீங்கன்னா உங்களுக்கு கூட வந்த மாதிரி தானே. அப்ப 40 இதையும் சுருக்கலாம். 40 4 சுருக்கினா 10 முறை, இது 9 முறை. ஆக அடைப்பு நிற்கிறீங்கன்னா 9U-18, இங்கால 10ஆல் அடைப்பு நிற்கிறீங்கன்னா 10U-40. நான் வேகமா போறேன். அப்ப 9U அங்கால போய் கழிவட்டா U, இதை இங்கால போய் கழிவட்டு இதை இங்கால கொண்டாந்து எழுதுறேன். 40 இங்கால கொண்டாந்தா 40 - 18 22. அப்ப U-22 ஏதோ ஒரு சமன்பாட்டுல நான் பிரதியிடலாம். இதுல பிரதியிட்டா எல் சமன் U-22, 22 - 2 10 தர 5/18 தர 36. ஆக ஒரு முறை, ரெண்டு முறை, 2×5 10. அப்ப 2×5 10, 50, 52 100. சாரி, 22 - 2 எத்தனை? 20 என்ன? 20. அப்ப 200 மீட்டர் வரும். இங்க 22 -2 20 தானே, 10 அல்ல. ஆகவே 200 மீட்டர் விடுவார். ஆகவே இவ்வாறான டைப் வினாக்கள் இப்படித்தான். நம்ம அடுத்த பாஸ் பேப்பர், அதாவது அடுத்த பாஸ் பேப்பர் கலெக்ஷனை நம்ம அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் வேகமா தான் செய்வோம். கொஞ்சம் வேகமா செய்வோம். ஆகவே இவ்வளவுதான் பிள்ளைகள். இதுல ஒரே ஒரு கேள்வி மிஞ்சி இருக்கு. அடுத்த டைப் இந்த பேப்பர்ல நான் போட்டதுல ஒரே ஒரு கேள்வி மிஞ்சி இருக்கு. 12வது கேள்வி, அதாவது 5வது கேள்வி, 2020ஆம் ஆண்டு 12வது கேள்வி. சரி, இவ்வாறான வினாக்கள், அதாவது இந்த 2020ஆம் ஆண்டு 12வது கேள்வி மாதிரி வினாக்கள் வந்தால் இது மிக இலகுவாக இருக்கு. இப்ப இது ஒரு ஆளை கடக்கிற மாதிரி, இது ஒரு ஆளை கடக்கிற மாதிரி. இப்ப இந்த ஒரு புகையிரதம், இப்ப இந்த புகையிரதம் ஒரு பாலத்தை கடந்தால், இந்த L1 என்ற புகையிரதம் L2 என்ற பாலத்தை கடந்தால் இங்க என்ன நடக்கும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த L1 என்ற புகையிரதம் முதலாவது ஸ்டெப் என்ன செய்யும்? மொத்தமா உள்ளுக்கு போகும். மொத்தமா உள்ளுக்கு போனா நான் அந்த புகையிரதம் பாலத்தோட கொஞ்சம் பரிசீலி வைப்போமே. வச்சா இந்த புகையிரதம் இப்படி இருக்கு, மொத்தமா உள்ளுக்கு போய் இப்படி இருக்கு. ஆக மொத்தமா இப்ப இங்க இருந்து இது மொத்தமா எவ்வளவு தூரம் போயிருக்கி? L2 தூரம் போயிருக்கி, ஆனாலும் அதை கடக்கல. ஏன் இப்படி இருக்கு? திருப்பி மொத்தமா இது கடக்குறண்டா இந்த பக்கம் வரணும். அவ இந்த பக்கம் வரணும்டா, இந்த புள்ளியில இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கு எவ்வளவு தூரம் இது ஓடணும்? முன்னுக்கு L1 தூரம் ஓடணும். அவ 2 நாள் இதுல மொத்த எஸ். ஆக நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. இப்படி பாலங்கள் கேள்வி வந்தா இதுல எஸ் என்பது, இந்த தூரம் என்பது L1 + L2. மத்ததெல்லாம் சமனா இருக்கு. இது U. அதே மாதிரி கடக்கிறதுக்கு எடுத்த நேரம் T. ஆகவே S7 UT பாவிச்சிங்கன்னா மொத்த தூரம் என்பது L1 + L2 UT ஆக இருக்கும். அவ்வளவுதான். ஆகவே இது அடிப்படையாக தான் அந்த கேள்வி வந்திருக்கு. பாத்தீங்கன்னா மணிக்கு 60 km/h என்னும் வேகத்தில் பயணிக்கும் 200 மீட்டர் நீளமான ஒரு புகையிரதம், அதாவது மணிக்கு 60 km/h பயணிக்காராம். அப்ப இந்த வேகத்துல U என்ன? 60 km/h பயணிக்கும் 200 மீட்டர் நீளமான புகையிரதம். 200 மீட்டர் நீளமான புகையிரதம்
ஒரு சுரங்கத்தை கடக்கிறதுக்கு 30 செகண்ட் எடுத்தது. ஆகவே சுரங்கத்திற நீளம் தான் கேள்வி. ஆகவே நமக்கு தெரியும் சமன்பாடு ஒன்றுமே இல்லை. என்ன, புகையிரத்திற நீளம் சுரங்கத்திற நீளம் யூடி. இப்ப இது மீட்டர்ல இருக்கு, இது செகண்ட்ல இருக்கு, இது மட்டும் கிலோமீட்டர் per ஹவர்ல இருக்கு. ஆகவே நான் இந்த சமன்பாடு செவன் யூடி. ஆகவே ரெண்டு ரெண்டு L1 பிளஸ் L2 யூடி. இப்ப L1 தெரியும் 200 உண்டு, L2 சரியா U 60, ஆனா கிலோமீட்டர் per ஹவர்ல இருக்கு. ஆகவே ஈனேன அழகு மாத்தி விட்டு 5 மீட்டர் per செகண்ட். தனி என்னோட செஞ்சு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. டி என்ன 30 செகண்ட். ஆகவே இனி என்ன, 6ஆல சுருக்குனா 10 முறை, 6ஆல சுருக்குனா 3 முறை, 3ஆல சுருக்குனா 1 முறை, 3ஆல சுருக்குனா 10 முறை. ஆகவே 10 5 50 500 மீட்டர். 200 பிளஸ் L2. அன்னைக்கு L2 தான் வேணும். 200 அங்கால கொண்டே கழிச்சா 300 மீட்டர். சரியா? ஆகவே இது சாதாரணமான கேள்விகள். அதாவது ஒரு குகையை கடக்கிறதுல நான் விளங்குகிறேன். இங்க குகை இயங்கும் அல்லது அது இயங்கும் இது இயங்கும் இல்லை. இன்னொரு வகை மட்டும் இருக்கு. அதாவது 2 புகையிரதங்கள், இந்த புகை இன்னொரு புகையிரதம் வச்சுக்கோமே, அது இயங்க கொலை, அந்த வகை மட்டும் நமக்கு பேலன்ஸா இருக்கு. ஆகவே நாம் அடுத்த கிளாஸ்ல அதை பார்க்க போறோம். அதையும் பார்த்துட்டோம்னா அடுத்த கிளாஸ்ல நாம் என்ன செய்யலாம், பூரணமாக முடிச்சிடலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அடுத்த கிளாஸ் நான் 2 மணி தியானம் எடுப்பேன். இந்த கிளாஸ் 1 மணி கொஞ்சம் 1 மணி தியானம் கொஞ்சம் கூட நான் எடுத்து, ஆகவே அடுத்த கிளாஸை கொஞ்சம் கூட்டி எடுப்பேன் பிள்ளைகள். இதோட இந்த கிளாஸை முடிச்சுக் கொள்வோம். உங்களுக்கு தெரியும் இது ரீ ரெக்கார்ட் பண்ண இந்த ரெண்டாவது பார்ட், இந்த வீடியோல 2வது பார்ட் ரீ ரெக்கார்ட் பண்ணது. ஆகவே உங்களுக்கு சின்ன ஒரு பார்ட் தான் இதுல கட் ஆனது. ஆகவே அந்த பார்ட்டை நான் என்ன செய்யறேன், ரீ ரெக்கார்ட் பண்ணி ரெண்டோட இணைச்சி விடுறேன். ஆகவே இன்னும் ஒரு வீடியோடாக, அதாவது அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் பிள்ளைகள். கிளாஸ் 4 அவர் கிளாஸ் 5வது கிளாஸ்ல சந்திப்போம். இந்த ரெக்கார்ட் பாக்குறவங்க தொடர்ச்சியா பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது பிரச்சனை இருந்தா, அந்த ரெக்கார்ட் பாக்குறவங்களுக்கு என்னையாவது பிரச்சனை இருந்தா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. சில நேரம் ஆட்டோ டப்ட் ஆயிருக்கும், வீடியோக்கள் ஆட்டோ டப்ட் ஆகி ஆங்கிலத்துல போகும். அப்படி என்ன பிரச்சனைனா எனக்கு என்ன செய்யுங்க, மெசேஜ் பண்ணுங்க பிள்ளைங்க.